சற்று முன் மோடி, அமித்ஷா எல்லாரும் திருட்டு பயலுக, ஆதாரத்தை வெளியிட்டு அசிங்கப்படுத்திய ராகுல் காந்தியால் பரபரப்பு. அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை முன்வைத்து பீகாரில் ராகுல் காந்தி யாத்திரை நடத்தி வருகிறார். அங்கு நடந்த கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி வாக்கு திருட்டு இப்போது நாடு முழுக்க பரவி வருவதாகவும் இதன் மூலமாகவே பாஜக ஆட்சியில் இருப்பதாகவும் விமர்சித்தார். மேலும் அமித்ஷா முன்பு கூட்டத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை வாக்கு திருட்டு புகாருடன் இணைத்து ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். காங்கிரசின் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு புகாரை முன்வைத்திருக்கிறார். அதாவது பல்வேறு தொகுதிகளிலும் புதிய வாக்காளர் சேர்ப்பு, நீக்கம் ஆகியவற்றில் பெரிய குளறுபடி நடந்துள்ளதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இதன் மூலம் ஒருவரே பல தேர்தல்களில் வாக்களிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார். இதை முன்வைத்து ராகுல் காந்தி இப்போது பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரையை நடத்தி வருகிறார். அங்கு சீக்கிரமே தேர்தல் நடைபெறும் நிலையில் அதை மனதில் வைத்தே காங்கிரஸ் இந்த யாத்திரையை நடத்தி வருகிறது. இந்த யாத்திரையில் பாஜக மீதும் வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தி தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். இது தொடர்பாக சமீபத்தில் நடந்த பேரணி ஒன்றில் பேசிய ராகுல் காந்தி, பாஜக அரசுதான் அடுத்த 40-50 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் என்று அமித்ஷா பலமுறை கூறியிருக்கிறார். பாஜக 40-50 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் என்பதை அமித்ஷாவால் எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு விசித்திரமான அறிக்கை. கடந்த 2017 மத்திய பிரதேசத்தில் நடந்த கூட்டத்தில் அமித்ஷா என்ன பேசினார் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அந்த கூட்டத்தில் அமித்ஷா, நாம் 5 அல்லது 10 ஆண்டுகள் ஆட்சி செய்ய வரவில்லை, குறைந்தபட்சம் 50 ஆண்டுகள் ஆட்சி செய்ய வந்துள்ளோம். 40-50 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருக்கும்போது நாட்டில் பல பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் என அமித்ஷா பேசியிருந்தார். அமித்ஷா பேச்சுக்கான அர்த்தம் இப்போது புரிந்துவிட்டது. இந்த வாக்கு திருட்டு செய்கிறார்கள் என்ற உண்மை நாட்டிற்கு தெரிய வந்துவிட்டது. இது குஜராத்தில் தொடங்கியது, பின்னர் 2014 தேசிய அளவில் நடந்தது. அதன் பிறகு மற்ற மாநிலங்களிலும் இப்போது நடக்கிறது. நான் ஆதாரம் இல்லாமல் பேசவில்லை, ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டுமே பேசுகிறேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். உண்மைகள் என்னிடம் இருக்கும்போது மட்டுமே இந்த விஷயங்களை சொல்கிறேன். பீகார் இளைஞர்கள் தங்கள் பலத்தை காட்ட தயாராக இருக்கிறார்கள். இந்த எதிர்ப்பு பாஜக தலைவர்களையும் தேர்தல் ஆணையத்தையும் வாக்குகளை திருடும் முன் இருமுறை சிந்திக்க வேண்டும். இந்த அரசு மக்களின் உரிமைகளை படிப்படியாக அரிக்கிறது. முதலில் வாக்கு, பின்னர் ரேஷன் கார்டு, அதன் பிறகு நிலம் என எல்லாவற்றையும் பறிக்கிறது. இதைத் தொடர எதிர்க்கட்சிகள் அனுமதிக்காது என்றார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி வாக்கு திருட்டு தொடர்பாக விரிவான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதற்கு ஆதாரம் என சொல்லி அவர் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியலில் போட்டோக்களை பகிர்ந்தார். இது அப்போது நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இருப்பினும் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை பாஜகவும் தேர்தல் ஆணையமும் திட்டவட்டமாக மறுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் பொது இடங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் எல்லாம் வாக்கு திருட்டு மோசடியில் பாஜக வெற்றி பெற்றது குறித்து ஆதாரத்தை வெளியிட்டது ஒட்டுமொத்த பாஜகவுக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் மோடியும் அமித்ஷாவும் பெருத்த அவமானத்தால் மன உளைச்சலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.